ஹலோ கைஸ், நேற்று வந்து லாஸ்ட் ஒரு 10 டேஸில் அப்ராக்சிமேட்டாக வந்து நீங்கள் என்னென்ன சாப்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா 500+ ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். அண்ட் அது கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதில் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிட்டேன். அண்ட் ஒரு சில கமெண்ட் வந்து ரொம்ப வேலிடான ஒரு சில கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த கமெண்ட்டுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் அதுலேயுமே ஒரு சில பேர் வந்து ரொம்ப டிமோட்டிவேட்டடாக இருக்கேன், ஸோ மோட்டிவேஷன் ஏதாவது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கமெண்ட், ஸோ ரொம்ப ஒரு வேலிடான கமெண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இன் தீஸ் 9 days அந்த இதில் வந்து நம்ம இப்போ ஃபிசிக்ஸ்க்கு நீங்கள் சொன்ன சாப்டர்ஸ் நான் ஃபாலோ பண்ண அப்படின்னா என்னால் ஸ்கோர் பண்ண முடியுமா? ஸோ அதே மாதிரி லாஸ்ட் ஃபியூ டேஸில் புது சாப்டர்ஸ் படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல். ஸோ அதுக்கான ரிப்ளை வந்து என்ன அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக ஒரு 75% போர்ஷனை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புது சாப்டர்ஸை ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த படிச்சிருக்கிற அந்த 75 to 80% சாப்டர்ஸை பெர்ஃபெக்டாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, எல்லாருக்குமே எல்லா பாயிண்ட்ஸுமே வேலிட் ஆகாது. 75 to 80% சாப்டர்ஸ் இல்லை, அதுக்கு மேலே நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா புது சாப்டர்ஸ்க்கு இந்த லாஸ்ட் ஒரு 10 டேஸ்க்குள்ள போகாதீங்க. படிச்சிருக்கிற சாப்டர்ஸை பெர்ஃபெக்டாக மாற்றுங்க, அதில் இருக்கக்கூடிய மார்க் டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இல்லை நான் ஒரு 40 to 50% தான் படிச்சிருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணும், புது சாப்டர்ஸ்க்கு போக வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம். ஜஸ்ட் 50% சாப்டர்ஸை படிச்சுட்டு நீங்கள் வந்து எக்ஸாம்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் காம்படிஷனில் இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து இங்கே கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக தான் நான் என்ன சொன்னேன், புதுசாக படிக்கிறதுக்கு ஒரு சாப்டர் ரீட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் 1 ஷார்ட் வீடியோ பாருங்கள். ஸோ அந்த சாப்டரோட 1 ஷார்ட் வீடியோ நான் ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ண சேனலில் நீங்கள் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா மைண்ட் மேப்ஸ் பாருங்கள். ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயம் நீங்கள் அந்த சாப்டர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா ஒருவேளை அந்த சாப்டர்ஸ்லேருந்து சிம்பிள் கொஸ்டின் வந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் கம்மியான சாப்டர்ஸ் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. இப்போ நான் போட்டிருந்த அந்த சாப்டர்ஸை கண்டிப்பாக நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். இன்னும் ஒரு 7 டேஸ் அப்ராக்சிமேட்டாக இருக்குது அப்படின்னா லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஃபைட் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ அதுக்கான எஃபெக்ட்டை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ அதில் வந்து சின்ன எக்ஸ்கியூஸ், இன்றைக்கி நான் மிஸ் பண்ணிட்டேன் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இதே இருக்கக்கூடாது. லாஸ்ட் 7 டேஸ் கண்டிப்பாக உங்களோட 100% நீங்கள் கொடுத்தே ஆகணும். 24 ஹவர்ஸில் 15 ஹவர்ஸ் இல்லை ஒரு 14 ஹவர்ஸ் ஃபுல் எஃபெக்ட் போடுங்க. ஏன்னா இன்னும் ஜஸ்ட் 7 டேஸ், இன்னும் ஒரு 7 டேஸ்க்கு நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத இந்த 7 டேஸ்க்கு தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. நான் போட்டிருந்த சாப்டர்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கிற டைமை வேஸ்ட் ஆகாதீங்க. அடுத்த சாப்டர்ஸுக்கு ஃபர்தராக நீங்கள் போங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா 1 ஷார்ட் வீடியோவாட்டும் அட்லீஸ்ட் பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு என்ன சாப்டர் என்ன சேனல் வந்து ஈஸியாக புரியுதோ அந்த சேனலில் அட்லீஸ்ட் 1 ஷார்ட் வீடியோ பாருங்கள், இல்லைனா மைண்ட் மேப்ஸ் பாருங்கள். ஏதோ சின்ன நாலேஜ் கூட எக்ஸாம் இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஒவ்வொரு கொஸ்டினுமே ஒவ்வொரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த ஒரு சில பேர் பண்ணியிருந்த கமெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து என்ன அப்படின்னா 400 மார்க்ஸ் எனக்கு வருது, அதை நான் 550+ மாற்றணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக அதில் பர்டிகுலராக ஒரு கமெண்ட் கிளியராகவே இருந்துச்சு, ஸ்க்ரீனில் கூட நான் போடுறேன். என்னன்னா அவங்க வந்து ஃபிசிக்ஸில் நான் 60 மார்க் வர்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், பயாலஜியில் இந்த யூனிட் தவிர நான் மீதி இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் ஒரு சில மிஸ்டேக் பண்ணேன். ஸோ நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா கமெண்ட்ஸுமே வந்து எனக்கு ரிலேட்டபிளாக இருந்துச்சு, நான் ஃபஸ்ட் டைம் பண்ண மிஸ்டேக்கில். ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணேன். இந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இவ்வளோ மார்க்குக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயமே எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து பியூர்லி லக்கு தான். நீங்கள் 60 மார்க் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்களே, ஸோ அந்த 60 மார்க்லேருந்து எவ்வளோ, அந்த 60 மார்க் சாப்டர்ஸ்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் வரும், மேபி அதுலேருந்து அதிக கொஸ்டின் வரலாம், இல்லைனா நீங்கள் படிச்சிருக்கிறதோட கம்மியாக கூட வரலாம். கரெக்டாக 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக தான் நான் என்ன சொல்கிறேன், எல்லா சாப்டர்ஸ்லேருந்து சின்ன கொஞ்சம் ஒரு ஐடியா வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அந்த ஐடியா கிடைக்கிறதுக்கு மேபி மைண்ட் மேப்ஸ், சின்ன மைண்ட் மேப்ஸ் கூட வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மோஸ்ட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது ஹை வெயிட்டட் சாப்டர்ஸ். அதுக்கு நான் அனலைஸ் பண்ணி லாஸ்ட் வீடியோவில் போட்டேன். செகண்ட் நீங்கள் பண்ண வேண்டியது, ஒரு வேளை டைம் இருக்குது இல்லைனாலுமே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ கம்ப்ளீட் பண்ணுங்கள். 1 ஷார்ட் வீடியோ 1 ஹவரில் ஒரு லெசன் இருக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில். அந்த 1 ஹவரில் ஒரு லெசனை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி, ஒரு லெசனை பற்றி சுத்தமாக ஐடியா இல்லாமல் போகிறதுக்கு அந்த லெசனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போகிறது எவ்வளோ பெட்டர். நத்திங் கம்பேர் பண்ணும்போது சம்திங் இஸ் பெட்டர். ஸோ அந்த சம்திங் அப்படிங்கிற லெவலுக்காட்டு நீங்கள் அந்த லெசனை கொண்டு வரணும். இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நான் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் பண்ண ஒரு தப்பு வந்து அந்த நத்திங்கிற லெவலில் இருந்தே நான் போனேன். 50% சாப்டர்ஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதே 50% மட்டும் ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹால்குள்ளே போனேன். ஏன்னா நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு போனால் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ தான் ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு, என்ன அப்படின்னா ஒரு லெசனை பற்றி சுத்தமாக
ஐடியா இல்லாமல் போகிறதுக்கு அந்த லெசனை பற்றி ஏதோ தெரிஞ்சுட்டு போனால் என்னால் அட்லீஸ்ட் ஒரு 2 ஆப்ஷன் கிட்ட என்னால் கொண்டு வர முடியும். அந்த 2 ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒன்று கரெக்டாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த சான்சஸ் வரைக்காவது நான் கொண்டு போகணுங்கிறத வந்து டிசைட் பண்ணேன். ஸோ அதனால் எல்லா சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒன் ஷாட் வீடியோவாட்ட அட்லீஸ்ட் பார்த்துட்டு போயிருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.